யாரை பார்த்து பொறாமையும் இல்லை, யாரை பார்த்து பயமும் கிடையாது. அதனால தான் ஆம் ட்விஸ்ட்டு எல்லாம் பண்ண ஜெயிலே பலமுறை பார்த்தவங்க. மிரட்டி தான் சேர்த்துட்டாங்க. பிப்ரவரி 2 ஒரு கேஸ் வருது. அதுக்கு முன்னாடி அந்த கேஸை எடுக்கவே மாட்டாங்க இந்த ஜட்ஜி. ஏன்னா அதில் பிரைமா பேசியே கிடையாதுன்னு தெரியும். கேஸை வச்சுலாம் மிரட்டுறது மாதிரி என் கேஸில் ஒன்றும் இல்லை. அம்மா என்ன அரசியல் கொண்டு வரணும்னு சொன்னப்போ 98 எலெக்ஷன்லேயே நிறுத்துறதா இருந்தாங்க. ஆண்டிப்பட்டி தொகுதிக்குள்ளார நான் ஓட்டு கேட்க போகிறப்பெல்லாம் இது என்ன அம்மா பேரை சொல்லி அவங்க பையங்கிறாங்க, இந்த பையன் கருப்பாக இருக்கானேன்னு அந்த பாட்டிலாம் பேசுவோம். இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா கூட்டணி ஆட்சின்னு பேசுறீங்க. அஇஅதிமுக தனித்து ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முடிந்தால் 2-3 பேரை அமைச்சராக்கணுங்கிறது எனக்கு விருப்பம். பட் இட் இஸ் நாட் ஏ கண்டிஷன் நான் சொல்லிட்டேன். அதிமுக ஆட்சியை கவுக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்லை. உபேந்திரன் இது நடந்ததை சொல்கிறேன். நீங்கள் அதை எப்படி பார்த்தாலும் சரி, நீங்கள் நக்கீரன் பார்வையில் பார்த்தாலும் சரி, தராசு ஷா பார்வையில் பார்த்தாலும் சரி, ஜூடனுடன் பார்வையில் கழுகு பார்வையில் பார்த்தாலும் சரி, நான் சொல்கிறத சொல்கிறேன். பங்காளிகள் எல்லாம் அண்ணன் தம்பியாக இருந்தவங்க எங்களுக்குள்ளார சண்டை, வாக்கியா வரப்பு சண்டை மாதிரி சண்டையில் திருப்பி போய் சேர்ந்தா இவர் மனம் மாற்றத்துக்கு காரணம் என்ன? டெல்லி கை முறுக்கிடுச்சா, காலை முறுக்கிச்சா? யாரும் கை முறுக்கல. ஒரு அமமுக தொடங்குறதுக்கு ஒரு பங்காளி சண்டை தான் காரணம். அந்த பங்காளி சண்டைக்கு என்ன காரணம்? அந்த பஞ்சாயத்தை யாரு பண்ணாங்க? ஹோம் மினிஸ்டருடைய நம்மளோட 1-to-1 பேசுறப்ப வெரி டவுன் டு எர்த் பர்சன். நிறைய பேர் கூட சொல்றாங்க அவர் மிரட்டுறாரு, அவர் பார்த்தா அப்படி மிரட்டுற மாதிரிலாம் தெரியல, ரொம்ப சாஃப்ட். ஹோம் மினிஸ்டர் பார்த்தேன்னு சொன்னீங்களே, தமிழ்நாட்டில் ஹோம் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறவரா? ஹோம் மினிஸ்டர் மீட் பண்ணேன்னு சொன்னீங்க. அது கொஞ்சம் லாகா சொல்ல வேண்டியிருக்கு உங்களுக்கு கேள்வி. CALS Renewable Energy. Believe in better. தி டிபேட்ஸ் பிரஸ் மீட் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஊடக ஆளுமைகள், பத்திரிகை துறையில் சிறந்து விளங்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் முதலில் அன்பு கலந்த வணக்கம். மதிப்பிற்குரிய டிடிவி தினகரன் அவர்களை அன்போடு இப்ப பிரஸ் மீட் நிகழ்ச்சிக்காக மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு 2017 நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க ப்ரெஸ்ஸை நல்லா எதிர்கொள்றீங்க அப்படின்னு. நாங்கள் திஹார் ஜெயிலில் இருந்தப்ப அங்கே சூப்பரண்டே கொண்டாந்து ஒரு கமெண்ட்டை காமிச்சார். அங்கே ஒரு ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் ஊடகத்தை சேர்ந்தவங்க எனக்கு தமிழ் கற்றுக்கணும், ஏன்னா டிடிவி தினகரன் நான் கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போல்லாம் நான் யோசிப்பேன், எனக்கு உண்மையிலே நான் ஏதோ என்ன நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும், அந்த அளவுக்கு என்கிட்ட திறமை இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. இன்னொன்று, நம்ம ஒரு பெரிய இன்டலெக்சுவலும் கிடையாது, பேரறிஞர் அண்ணா போன்ற பெரிய அறிவார்ந்த ஆளுமையும் கிடையாது. அதே நேரத்தில் அப்போ நான் 17 நான் சுயம்புவாக உருவான நேரத்தில், ஏன்னா அதுக்கு முன்னாடி அம்மா அவர்களால் அரசியலுக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினராக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேரவை செயலாளராக, பொருளாளர் வரைக்கும் வந்தேன். அதுக்கப்புறம் அம்மா அவர்கள் என்ன ஒதுங்கி இருக்க சொன்னாங்க, கட்சி விட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 9.5 ஆண்டுகள் நான் யாரையுமே சந்தித்ததில்லை. ஏன்னா பொதுவாக நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட். நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, எனக்கு தெரிந்த அளவுக்கு பதில் சொல்கிறேன். முதல்ல சாஃப்டாகவே ஆரம்பிக்கிறேன் சார். ஒரு அரசியல்வாதி அப்படின்னும் போது நிறைய ஒரு பத்திரிக்கையாளராகவே நிறைய பேரை நாங்கள் பார்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி சாஃப்டாக இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப அக்ரெசிவாக பேசுவாங்க, ஒரு சிலர் அரகண்ட்டாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்ததில் லைக் அரசியல்வாதினா எப்படி இருக்கணும்? ஆக்சுவலாக ஹவு டு, இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி டீலிங் வித் த ப்ரெஸ், பட் மக்களை போய் பார்க்கும்போது நான் 2019 உங்களை வத்தலகுண்டில் இருந்து கிட்டத்தட்ட ஆண்டிப்பட்டி வரைக்கும் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஸோ நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அந்த பப்ளிக் கனெக்ட் என்னால் கிளியராக பார்க்க முடிஞ்சுது. இப்போ இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ், நாட் ஓன்லி ஒன் பர்சன், நிறைய பேர் மக்களோட போய் பேசுகிறத தவிர்க்கிறாங்க. முதல்ல பஸ்ஸில் இருந்து இறங்கணும், வேன்ல இருந்து இறங்கணும். ஒரு பாலிட்டிஷியனாக இருக்கும்போது அது எந்த ஒரு குவாலிட்டி மக்களை ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, நான் பிளான் பண்ணிலாம் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லலை, யதார்த்தமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய சுபாவம். எனக்கு தெரிஞ்சு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரிய ஸ்டேட்ஸ்மேன், பெரிய இன்டலெக்சுவல். ஆனால் அவர்கிட்ட நான் அவருடைய எழுத்துக்களும் சரி, சில வீடியோக்கள், ஆடியோக்கள், ரேராக தான் வீடியோ இருக்கும், எதுலேயுமே அவருடைய வார்த்தை ஒன்று கூட ஹார்டாக இருக்காது, யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. அது மாதிரி
புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்ட் பர்சன் தான். அது மாதிரி வாஜ்பாய் அவர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற தலைவர்களை பிடிக்காதுன்னு இல்லை, எங்கள் அம்மாவை பிடிச்சாலும் எனக்கு புரட்சி தலைவருடைய அந்த அணுகுமுறை, வாஜ்பாய் அவர்களுடைய அணுகுமுறை, அதுபோல் எங்கள் அண்ணாவை நான் பார்த்ததில்ல, இருந்தாலும் அவருடைய அந்த அப்பியரன்ஸே ஃபோட்டோலையும் சரி வீடியோலையும் சரி ஷேவ் பண்ணாமல் அப்படி வெத்தலை பாக்கு போட்டு தலையெல்லாம் கலைஞ்சி உட்காந்துருப்பார்ல, அது ரொம்ப பிடிக்கும். இப்போ சமீபத்தில் ஹோம் மினிஸ்டருடைய நம்மளோட 1 to 1 பேசுகிறப்ப வெரி டவுன் டு எர்த் பர்சன். நிறைய பேர் கூட சொல்கிறாங்க மிரட்டுறாரு, அவர் பார்த்தா அப்படி மிரட்டுற மாதிரிலாம் தெரியல, இல்லை ரொம்ப சாஃப்ட். இதுக்கு எனக்கு ரொம்ப அஸ்ட்ராலஜியில் எனக்கு ஈடுபாடு மாத்திரம் நான் நிறையா படிப்பேன். ஃபிலாசபி அஸ்ட்ராலஜி தான் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கன்னியா லக்னம். இது நான் உங்கள்கிட்ட அஸ்ட்ராலஜிகளை சொல்லலை, நீங்கள் அஸ்ட்ராலஜர்ஸ்கிட்ட கேளுங்க. கன்னியா லக்னத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அது வந்து நான் நிறைய பேர் பார்த்த உடனே இவங்க அந்த லக்னமாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ எங்கள் அம்மா வந்து மிதுன லக்னம், பி சிதம்பரம் இருக்காரு, அவரும் மிதுன லக்னம். நிறைய அவங்கள்ட்ட நிறைய ஒற்றுமை இருக்கும். இன்னொன்று, நான் பெரியகுளத்தில் 5 வருஷங்க, 5 வருஷம் லோக்சபா, அதுக்கப்புறம் 6 வருஷம் ராஜ்யசபா எம்பி. அங்கே நான் லோக்சபா எம்பி ஆனது அந்த 6 தொகுதியில் 200 ஊர்களுக்கு 2000 ஊர்களுக்கு மேலே இருக்கும். நான் அடிக்கடி போயிடுவேன், ஏன்னா அப்போ வயசும் கம்மி. இன்னொன்று, அம்மா போய் என்ன வேட்பாளரை நிறுத்தி ஜெயிக்க வச்சுருக்காங்க. நான் சரியாக போகலைன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வர்றப்ப என் மேலே பயங்கர கம்ப்ளைண்ட் வந்தால் எங்கள் லீடரை பாதிக்குமேன்ட்டு நான் ரொம்ப ஒழுங்காக இருப்பேன். இன்னொன்று, என்னுடைய சுவாபம் நான் ஒன்றும் அம்மா சைட்லேருந்து பார்த்தா நாங்கள்லாம் என்னமோ எங்கள் ஒரு வேறு மாதிரி பார்க்குறாங்க. பட் நானும் ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தது தான். எங்கள் வீட்டில் அங்கே தஞ்சாவூரில் நல்லா படிப்பாங்க, தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கும் நாங்கள்லாம் பூணூல் போடாத பிராமினாக இருப்போம். அங்கே நிறைய பிராமின் இருப்பாங்க எங்கள் சைடு. அதனால் எல்லோரும் படிப்பாங்க. எங்கள் வீட்டில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. எங்கள் அப்பாவே ஒரு ஆஃபீஸரு. என்ன தான் லேண்ட்லார்டாக இருந்தாலும் அந்த எங்கள் அப்பா காலத்திலே எல்லோரும் படித்து வந்துட்டாங்க. தஞ்சாவூர்லலாம் எல்லா கம்யூனிட்டியும் படிப்பாங்க. எங்கள் பெரியப்பா தான் எங்கள் வில்லேஜ்லேயே ஃபஸ்ட்டு எம்ஏவா சொல்லுவாங்க. அதனால் எனக்கு வந்து நான் கிராமத்தில் வளர்ந்தவன், ஸ்கூலில் படித்தவன், துக்ளக் பார்த்து அரசியல் நேரத்தில் பார்ப்பேன். அம்மாலாம் பறக்க இல்லாததுக்கு முன்னாடியே எம்ஜிஆரை பிடிக்கும். சிவாஜி எங்கள் ரிலேட்டிவ், அவரை சினிமாவில் பிடிக்கும். அரசியலில் எம்ஜிஆர் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அம்மா அவர்கள் கூட பழக்கம் எங்கள் சித்தி சித்தப்பா மூலம் ஏற்பட்டதுக்கப்புறம் அம்மாவை நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நானும் ஒரு சாதாரண ஒரு மன்னார்குடிங்கிறது ஒரு முனிசிபாலிட்டி ஊர்லேருந்து வந்து அங்கே ஸ்கூல்ஸ்லலாம் 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படித்து +1 +2 தான் நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன். எனக்கு எக்ஸ்போசர் கிடைச்சது காரணம் நான் சிக்மங்களூரில் இன்ஜினியரிங் படித்தது தான். அதனால எனக்கு எல்லா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸு, வெளி கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸோட பழகிற வாய்ப்பு கிடைச்சதுனால எனக்கு எக்ஸ்போசர் வந்துச்சு. அடுத்தது அம்மாவோட இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்போசர் கிடைச்சிச்சு. இது என்னோட சுவாபங்கிறது என்னுடைய அது இயற்கையான சுவாபம். இது இப்போ நான் வந்து எனக்கு நடிக்க தெரியாது. நான் மனசில் உள்ளதை ஓப்பனாக சொல்லுவேன். அங்கே வந்து அந்த ஊர் மக்கள் என்னை வந்து அம்மாவோடைய ஒரு பையன் மாதிரி நினச்சி ஏற்றுக்கிட்டாங்க. நிறைய பேர் இந்த ஆண்டிப்பட்டி உள்ளார நான் போய் ஓட்டு கேட்டு போகிறப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு பாசிட்டிவாக ஹெல்ப் பண்ணுதுங்கிறத நான் அங்கே போய் பார்த்தேன். அப்போ தராசு, நம்ம ஷாமோட பத்திரிக்கை இருக்க 88, 89லலாம் வந்து அம்மாவுக்கு எதிராக எதை வேணாலும் எழுதுவார். எனக்கு நல்ல நண்பர் தான், குபேந்திரனுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து அம்மா எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் வந்து தங்குறதே, எங்கள் மாமா வீட்டில் வந்து தங்குவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி இது இல்லாததுனால எங்கள் ஃபேமிலி அவங்களுக்கு பிடிக்கும், நிறையா பேர் இருக்குன்ட்டு. அதனால் எங்கள் வீடுகளெல்லாம் வந்து தங்குவாங்க. அந்த 88லலாம் அம்மா கேப் கிடைச்சா அம்மா என்னை அரசியல் கொண்டு வரணும்னு சொன்னப்போ 98 எலெக்ஷன்லேயே நிறுத்துறதா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒருத்தர் வேணும்னு நினச்சாங்க. எதுக்கு மனசு விட்டு சொல்கிறேன்னா, நான் வந்து நாங்கள் எதோ பிளான் பண்ணிலாம் அங்கெல்லாம் போய் இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க பண்ண அவ்வளோ அட்டாக்கும் 99ல் நான் கேண்டிடேட்டாக போனப்போ எனக்கு என்னமோ ஒரு பெரிய சினிமா ஸ்டார் மாதிரி அங்கே எனக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஆண்டிப்பட்டி தொகுதிக்குள்ளார நான் ஓட்டு கேட்க போகிறப்பெல்லாம் இது என்ன அம்மா பேரை சொல்லி அவங்க பையங்கிறாங்க, இந்த பையன் கருப்பாக இருக்கானேன்னு அந்த பாட்டிலாம் பேசுவோம். அப்போ சொல்கிறேன், அவங்க பையன் இல்லைம்மா, சசிகலா அம்மாவோட சின்ன அக்கா பையன். அது மாதிரி சில பேர் அம்மாவுடைய அக்கா பையன்னு நினச்சிக்குவாங்க என்ன. அப்போ தான் நினச்சேன், இவ்வளோ நெகட்டிவ் அம்மாவுக்கு. அப்போ நைட்லலாம் என்ன போயிட்டு வந்தியா எப்படி இருக்குன்னு கேட்பாங்க ஃபோனில்.
அப்போ சொல்ல ஏம்மா இவ்வளோ நாள் நம்மளை அட்டாக் பண்ணது இங்கே வந்து எங்களுக்கு ஒரு 10 கோடி செலவு பண்ணியிருந்தாலும் இவ்வளோ பாப்புலாரிட்டி இருந்திருக்காதுமா, இங்கே அவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்குன்னு. அது மாதிரி தப்போ ரைட்டோ பொலிட்டீஷியனை பற்றி ஏதாவது வந்துட்டு இருக்குல்ல, வர வைக்கணும் இல்லை, வருது இல்லை, அது வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட் தான். நீங்கள் அட்டாக் பண்ணுறப்ப அதுக்கு கரெக்டாக நாங்கள் பப்ளிக்கில் போய் பை சொல்லிட்டோம்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்னென்னமோ நம்மளை பற்றிலாம் சொல்கிறப்ப யாரோ என்னென்னமோ சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிடுறோம்ல, அதே பதில் ரீச் ஆகுது. இன்னொரு ரகசியத்தை சொல்லணும்னா, சமீர் அவர்கள் ஏப்ரல் 11, 2025 ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி எங்கள் நிர்வாகிகளையும் எங்கள் தொண்டர்களையும் அவங்க மனசில் போய் அதை பல மாதிரி பண்ணி 4-5 மாதம் தினகரன் அமைதியாக இருந்தார், இப்போ என்ன திடீர்னு வெளில போனார்கள், அவங்களுடைய ப்ரெஷர் தாங்காமல் நான் வெளியில் வந்தேன். அதை நான் சொல்ல வேண்டியவங்கள்ட்டையும் சொன்னேன். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் தூண்டி போனீங்களாம்லன்னு என்ன முக்கியமான தலைவர்கள் 2-3 பேர் டெல்லியில் கேட்டப்ப, அதெல்லாம் இல்லைங்க, சமீர்னு ஒருத்தர் கேட்ட கேள்வி தான். அதில் அவங்க சொன்ன பதிலில் டிப்ளமேட்டிக்காக சொன்னாங்க, எனக்கு புரியுது அது. பட்டு எங்கள் கேடர்ஸும் எங்கள் நிர்வாகிகளும் அதை புரிஞ்சிக்கல, அந்த ப்ரெஷர் தான் நான் வெளில போனேன்னு சொன்னேன். அதே மாதிரி நிறைய கேள்விகள் நல்லது செஞ்சுருக்கு, நிறைய இத்தனைக்கும் சமீர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், அவர் கரெக்டான கேள்வி கேட்டுக்கிறார் ஒரு இடத்துல. அது வந்து எங்களை மேலே ரொம்ப எங்கள் கேடர்ஸ்லாம் ரொம்ப அந்த பதில் அதை வச்சு நீங்கள் அடுத்த நாள் என்ன கேட்பீங்க, அது தொடர்ந்து 3 மாதம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த கேள்விகள் கேட்குறப்ப டிபேட்டில். அதனால அரசியல்வாதிகள் வந்து அண்ணா சொன்ன மாதிரி மக்களோடு வாழ், மக்களுக்காக வாழ்ங்கிறது தான் அரசியலில் என்னைக்கா இருந்தாலும் அது வந்து வெற்றியை கொடுக்கும். சாரி, ரொம்ப லாங் ஆன்சராக இருக்கா? நான் ஷார்ட்டாக கேட்குறேன் சார். நான் இப்போ கேட்குற கேள்விக்கு ஒரே வரியில் ஒரே எழுத்தில் சொல்லிடலாம். ஹோம் மினிஸ்டர் பார்த்தேன்னு சொன்னீங்களே, தமிழ்நாட்டில் ஹோம் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறவரா? ஹோம் மினிஸ்டர் மீட் பண்ணேன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் ஹோம் மினிஸ்டர் வச்சிருக்கிற ஹோம் மினிஸ்டர்னு சொல்ல மாட்டோம். இல்லை, நம்ம ஹோம் டிபார்ட்மெண்ட் நம்ம ஊரில் அது கொஞ்சம் லாங்காக சொல்ல வேண்டியிருக்கு எங்களுக்கு கேள்வி. அவர் பெருந்தலைவர் காமராஜர் இருந்தப்போ தான் ஹோம் டிபார்ட்மெண்ட் அவர் கக்கன்ட்டு இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கே அண்ணா காலத்திலேயே அவர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா, கலைஞர் கருணாநிதி கேட்டார், அந்த போர்ட்ஃபோலியோ எனக்கு வேணும், இந்த போலீஸ்காரங்கெல்லாம் நம்மளை ரொம்ப ட்ரபிள் பண்ணாங்க, அவங்களெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணணுன்னு. அவர்கிட்ட கொடுத்தா அது தப்பாக போய்ட்டுன்னு அண்ணா வச்சுக்கிட்டாராம். அதுலேருந்து தொடர்ந்து ஹோம் மினிஸ்ட்ரி வந்து தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர்கிட்ட தான் இருக்குது. நான் சொல்கிறது இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டர். பேர் சொல்லி கேட்கறதுக்காக கேட்டேன். அப்புறம் இன்னொன்று சார், ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதோ அல்லது வந்து பேசுறது கூச்சப்படுறதோ ரொம்ப ரேரு. நானும் வந்து ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் தான். எந்த ஊர் நீங்கள்? நான் திருவெண்காடு. நீங்கள் ரைட். நீங்கள் திருவாலி பக்கத்தில் திருமங்கை ஆழ்வாரெல்லாம் பற்றி பேசியிருக்கீங்க நீங்கள். ஆமாம். அது அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவருங்கிற உங்களுக்கு ஒரு இது உண்டா? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெருமை உண்டா? அதில் ஏதாவது இருக்கா? பெருமை இல்லை, வேணா பெருமைன்னு இல்லை, எங்கள் ஊருக்காரங்க கொஞ்சம் நக்கல் நையாண்டி அதிகமாக இருக்கும் இயற்கையாகவே. அது வந்து நான் பல பேர்கிட்ட பார்த்துருக்கேன். அவர் ஐயா மூப்பனார் டீம் பார்த்துருக்கேன், கலைஞர் கருணாநிதிட்டே இருக்கும், ஒரு சர்க்காஸ்டிக்காக இருப்பாங்க. அது இருக்கும். எனக்கு என்னுடைய சுவாபம் கொஞ்சம் நான் கொஞ்சம் சுவாபம், அதுக்கும் தஞ்சாவூரில் விதிவிலக்காக கூட இருக்கலாம் இல்லைடா. என்னோட 2 கேள்வி, ஒன்று சீரியஸான கேள்வி, ஒன்று ஜாலியான கேள்வி. ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எடுத்த முடிவு ஒரு தவறு. 2வது, சசிகலா அவர்களுக்கு வந்த நெருக்கடிக்கு பிறகு அதை உணர்ந்தோ உணராமலோ நீங்கள் மீண்டும் ஆர்கே நகர் தொகுதியில் நிற்க வேண்டும் என்று எடுத்த முடிவு 2வது தவறு. 3வது, நீங்கள் அந்த 18 எம்எல்ஏக்களுடன் அந்த கட்சியை வந்து கிளைம் பண்ணுறதுக்காக வெளியே வந்த 3வது தவறு. 2019 நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இரண்டிலும் நிற்க வேண்டும் அப்படி எடுத்த தவறு. ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டிட்டு இருந்தால் அன்றைக்கே அதிமுக ஆட்சி கவிழ்ந்திருக்கும். அப்போ ஒருவேளை அவர் தினகரன் பவர்ஃபுல்லாக இருக்காரு, இந்த ஆட்சி கவிழ்த்திட்டாருன்னு ஒருங்கிணைந்த அதிமுக ஏற்பட்டிருக்கலாம். இந்த 4 தவறுகளையும் நீங்கள் என்றைக்காவது நினைத்து வருந்தது உண்டா? இது ஒரு கேள்வி. 2வது, இதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லிடுறேன், அப்புறம் ஜாலியாக கேளு. இதில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ரிவர்ஸில் போகிறேன். அதிமுக ஆட்சியை கவுக்கணும்னு நான் என்றைக்குமே நினச்சதில்லை. அதே அந்த நீங்கள் பார்க்குற ஆங்கிள், உங்களுடைய ஆங்கிள் தப்பு கிடையாது. ஏன்னா நாங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க, நீங்கள் அந்த 18 எம்எல்ஏக்களை அழைச்சிட்டு போய் அவங்கள வச்சு கவுக்கணும்னு நினச்சிங்களே, அந்த கேள்வியிலே தவறு என்பது தான் உண்மை. ஏன்னா
அந்த 18 இல்ல 34 எம்எல்ஏக்கள் வந்தாங்க என்ன பார்க்க. அதில் நான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அது நிறைய பேருக்கு தெரியும். நானே எங்கள் வீட்டில் அந்த டிவியில் அவர் வர்றாரு இன்னொன்று சொன்னேன்னா அவங்களுக்கு தெரியாது. 9.5 வருடம் நான் வந்து அதிமுக இல்லை அரசியலுக்கே தொடர்பு இல்லாமல் நான் தனியாக போயிருந்தேன்னு சொன்னேன். அது ஆரோவில்ல தான் நான் அடிக்கடி இருப்பேன். அந்த 9.5 வருடங்களில் அரசியல்லே டோட்டலாக டிஸ்கனெக்டட். நான் டோட்டலாக என்னை யாருமே பார்த்துருக்க முடியாது. அதுதான் நான் எங்கள் ஃப்ளைட்டில் போகிறதே விட்டேன். ஏன்னா எங்கள் கட்சிக்காரங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. எனக்கு கட்சி ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது. குடும்பத்தால் தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு. இன்னொன்று எங்கள் சித்தியை வந்து நாங்கள் தான் ஆக்கணும்னு சொன்னோங்கிற கொஸ்டின் உங்களுக்கெல்லாம் அப்படி வந்துருங்க. ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ உண்மையை நான் சொல்கிறேன். அம்மா வந்து என்ன நான் கரெக்டாக சொல்லிடுறேன். 2011 அம்மா ஜெயிச்ச அன்னைக்கு தான் நான் கடைசியாக போய் அம்மாவை பார்த்தேன். 2011 மே 13 நினைக்கிறேன். அன்னைக்கு நான் நைட்டு தான் நான் லேட்டாக எங்கே திருவண்ணாமலையில் இருந்தேன். வந்து நைட்டு போய் பார்த்தது தான். அதுக்கப்புறம் நம்ப மாட்டீங்க. நான் அம்மாவை அதுக்கப்புறம் இல்லை அதுக்கப்புறம் நான் 2008 தான் பார்த்தது. அதுக்கப்புறம் அம்மாவை நான் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தேன். செப்டம்பர் 22 சேர்ந்தப்ப நான் மைசூரில் இருந்தேன். என் ஒய்ஃப்லாம் போனாங்க. 25 தான் நான் வந்தேன். அப்போ போகிறப்ப அம்மா அந்த ஐசியூவில் அந்த ஒரு ரூமில் அம்மாவுக்கு சடேஷன்லாம் ஏறுது. அப்படி சாஞ்சி உட்காந்துருக்காங்க. நான் போனப்போ ஜார்ஜ் வெளில வந்தார். எங்கள் சித்தி என்னை அழைச்சிட்டு போனாங்க. அக்கா இப்போ கொஞ்சம் முழிச்சிட்டு இருக்குடா வாடான்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க. பார்த்தப்ப அப்படி முழிச்சு பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணாங்க. நான் வணக்கம் போட்டேன். ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே தூக்கிட்டாங்க. ஏன்னா சடேஷனில் இருந்ததுனால. அதுக்கப்புறம் நான் அம்மாவை பார்க்கல. ஏன்னா அதுக்கப்புறம் நான் போகல அங்கே. நான் போவேன் எங்கள் சித்தி இருக்கிற ரூமில் இருப்போம். அங்கே ரொம்ப பெரிய அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் நாங்கள் யாருமே அம்மாவை அந்த கார்டியாக் அரெஸ்ட் வந்துச்சுல்ல 4th டிசம்பர் ஈவினிங். அப்போ எனக்கு அங்கேருந்து என்னுடைய சிஸ்டர்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. நான் தேசவில் சொசைட்டியில் தான் யூஸ்வலாக வாக்கிங் போவேன். சொன்னதும் நாங்கள் வீட்டை வந்து குளிச்சுட்டு போனோம். அப்போல்லாம் அம்மாவுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆகி அம்மாவுக்கு வந்து அந்த இக்மோலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நைட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் அம்மா அதை ஏன்னா 48 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் பார்ப்போம். அப்போ வந்து அந்த இது இருந்தால் இன்னொரு 72 ஹவர்ஸ் வரைக்கும் பார்க்கலான்னாங்க. பட் அடுத்த 24 ஹவர்ஸ்லேயே அவங்க டாக்டர்ஸ் முடிவு பண்ணிட்டு தான் அறிவிச்சாங்க. ஆக்சுவலாக எங்கள் சித்தி அன்னைக்கு முதல்வராகணுங்கிற எண்ணத்தில் தான் இல்லை. அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது. எல்லோரும் சேர்ந்து அவரை ஆக்கணும்னு சொன்னப்போ கூட அவங்க ஏற்றுக்கல. குபேந்திரன் இது நடந்ததை சொல்கிறேன். நீங்கள் அதை எப்படி பார்த்தாலும் சரி, நீங்கள் நக்கீரன் பார்வையில் பார்த்தாலும் சரி, தராசு பார்வையில் பார்த்தாலும் சரி, ஜூடனுடன் பார்வையில் கழுகு பார்வையில் பார்த்தாலும் சரி, நான் சொல்கிறத சொல்கிறேன். அவங்க அதை பற்றி இல்லை. ஓபிஎஸ்ஸே அதை ஒரு முறை சொல்லியிருக்காரு. அன்றைக்கு நடந்தப்போ நான் இல்லை. நான் நைட்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ ஓபிஎஸ் சிஎம் ஆகணுங்கிறப்ப இவங்க எல்லாம் சித்தியை வந்து கேட்டப்போ அவங்க ஓபிஎஸ் ஆக்குங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த ஐடியா இல்லை. ஆனால் ஓபிஎஸ் அந்த மீட்டிங்கில் எம்எல்ஏ மீட்டிங்கில் சொன்னதை பலமுறை வெளியிலையும் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நல்லா தெரியும். சின்னம்மா வாக்குங்க பொதுச் செயலாளரா அவங்கள முதலமைச்சராகுங்க, அதான் எல்லாருக்கும் யூனிட்டியாக இருக்குன்னு சொன்னப்போ அவங்க வேணான்னு சொல்லிட்டதில்ல. இவர் ஆக்கியிருக்காங்க எல்லாம் சேர்ந்து அவங்க சொன்னதை கேட்டுட்டு அக்செப்ட் பண்ணி ஆக்குனாங்க. அதனால் நாங்கள் ஒன்றும் ஆக்கணுங்கிற முடிவு அப்போ எடுக்கலை. இன்னொன்று அந்த இரவு கூட்டத்தில் அங்கே நடந்த எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து பேசினப்போ டிடி தினகரன் அப்போலோ ஹாஸ்பிட்டலே இல்லை. எனக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா என்னுடைய சுவாபம் அம்மா நம்மளை கட்சியை விட்டு எடுத்திருக்காங்க. நான் அரசியல்லே தலையிடாமல் வீட்டுக்கு போயிட்டேன். அம்மாவுடைய வீட்டில் அம்மாவுடைய பாடியை எடுத்துகிட்டு வந்து அந்த சடங்கெல்லாம் பண்ணப்போ இருந்துட்டு அம்மாவுடைய பாடியை ராஜாஜி ஹாலுக்கு கொண்டு போகிறப்ப நான் போவேனான்னு கூட நினைத்தேன். ஏன்னா நம்ம ஏதோ போய் அங்கே நிற்கிறதே எனக்கு கொஞ்சம் குச்சமாக இருக்கும். அதேமாதிரி சுவாபம் உள்ளவன் தான் நான். பட் என் ஒய்ஃப் தான் சொன்னாங்க, அங்கே போகாமல் நம்ம போனால் நல்லா இருக்காது, போய் ஒரு 1/2 hour இருந்துட்டு போயிடணும் தான். அங்கே போய் ஒரு 1/2 hour இருந்துட்டு நான் ராஜாஜி ஹால் உள்ளார எங்கள் சித்தப்பாலாம் இருந்தார். அங்கே போய் உட்காந்துட்டேன். நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் தான் அந்த இடத்துல இருப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் சித்தியை கட்சியில் உள்ள முக்கியமானவர்கள் அங்கே வீட்டிலே ஒரு முக்கியமான சீனியர் தலைவர் ஒருத்தர் அருகில் இருப்பார். அவங்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பேற்கணும், நீங்கள் சிஎம் ஆகணும்னு சொல்லி அவங்கள வந்து சொல்லிகிட்டே இருந்தப்ப அவங்க அதுக்கு ஈல்டாகாம தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ அம்மா சிஎம்மாக இல்லாதப்ப ஃபைல்லாம் அம்மா வீட்டுக்கு தான் வரும். கிரீன் ஃபைலில் அந்த முக்கியமான ஃபைல்லாம் அம்மா மினிஸ்டருக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி இங்கே எல்லாம் இங்கே அனுப்புவாங்க. எங்கள் சித்தி அதை வந்து மினிஸ்டர்ஸை கொடுத்துருவாங்க.
அவங்க எல்லாம் அம்மாட்ட குடுத்த மாரி, அம்மா வீட்டுக்கு அனுப்புன மாரி மினிஸ்டர்ஸ்லாம் இங்க கொண்டு வருவாங்க. அப்ப வந்து நெறைய பேர் சொல்லி தான் அவங்க பொதுச் செயலாளரா அதுக்கு அப்புறமும் அவங்க எல்லாம் ஒரு ஓபிஎஸ் மேல அவங்களுக்கு ஏதோ ஒரு அதிருப்தியோ, இல்ல ஏதோ ஒரு போட்டி உணர்வோ இருந்து இவங்கள வந்து ஆகணும்னு சொன்னப்ப, நான் அப்ப அதுக்கு ஒத்துக்கவே இல்ல இவங்கள்ட்ட. நீங்க ராஜா மாதா மாரியே இருங்க. இதெல்லாம் சரி வராது. அவங்க யாராவது பொதுச் செயலாளரே நான் வேணான்னு சொன்னேன் அவங்கள்ட்ட. பட் அவங்களும் அத ஒத்துக்கிட்டாங்க. பட் இவங்களுடைய தொடர்ந்து இவங்கள வந்து சொல்றப்ப பொதுச் செயலாளரா ஒத்துக்கிட்டாங்க. அடுத்தது இவங்க அத்தனை பேருடைய ஒரு விருப்பத்தின் பேர் தான் அவங்க சிஎம் ஆறேன்னாங்க. அன்னைக்கு பிப்ரவரி 5 திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்தார்கள். அங்க மேல இன்றைக்கு எங்க முன்னாள் அமைச்சர்கள் பல பேரு, நான் உட்கார்ந்திருந்தேன். வெங்கடேஷ் அ அ பிரதர்-இன்-லா டாக்டர் வெங்கடேஷ். அவரும் அந்த ஹால்ல உட்கார்ந்தார். மேல 1ஏன்னு ஒரு ரூம் இருக்கு அம்மா வீட்ல, அந்த ரூம்ல. அப்ப இவர் வந்தாரு. இவர் எங்கேயோ இருந்தவர அண்ணன் ஜெயக்குமார் தான் அழைச்சிட்டு வந்தாரு. இது நடந்தது எல்லாமே. இத நான் பல இடங்கள்லயும் சொல்லியிருக்கேன். பொய்ன்னா திரும்பி வராது. நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணி பாருங்க கரெக்ட்டா இருக்கும். அங்க அவங்களே கேளுங்க. இப்ப நாங்கலாம் ஒண்ணா தானே ஆயிட்டோம். இப்ப நீங்க கேட்டீங்கனாலும் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா குபேந்திரன் மாரி யாராவது நல்ல கேள்வி கேட்டீங்க, விளக்கம் குடுக்குறேன். அப்ப வந்து ஓபிஎஸ் அண்ணன் என்ன சொன்னாரு, நான் அன்னைக்கு அம்மா இறந்த அன்னைக்கே நான் வந்து சின்னம்மாவ ஆக்கணும்னு சொன்னேனே. அவங்களே பொதுச் செயலர் ஆக்குங்க. அவங்களே முதல்வர் ஆக்குங்க அப்படின்னு சொன்னப்ப, நீங்கலாம் அவங்க வேணாம் இல்ல பன்னீர் இருக்கட்டும்னு சொன்னப்ப, நீங்கலாம் சேர்ந்து தானே என்ன ஆக்குனீங்க. 1 1/2 மாசத்துல நான் என்ன தப்பு பண்ணேன்? அத சொல்லுங்கன்னு சொல்லி எல்லார்ட்டயுமே அவரு பேசினாரு. அவங்க இல்ல நாங்க சின்னம்மா ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்க விடுங்கன்னு ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு விவாதம் போணுச்சு. நான் சேர்மன் தான் கூப்பிடுவேன் உங்களுக்கு தெரியும். அதனால என்ன சேர்மன், நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க. உட்காருங்கன்னு நான் எந்திரிச்சு கைய பிடிச்சு உட்கார வச்சேன். இப்ப நின்னுட்டு இருந்தீங்கன்னா பக்கத்துல உட்கார கொஞ்சம் பாத்துக்கலான்ட்டு. நீங்க இவங்க எல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் அது காரசாரமா போணுச்சு அவங்களுக்குள்ளார. அப்ப வந்து அவர்ட்ட நான் சொன்னப்ப, சேர்மன் எல்லாம் கேட்குறாங்க. நீங்க தான் முடிவு எடுக்கணும். 3வது முறை உங்கள அவங்க சொல்லி தான் முதல்வரானேன்னு நீங்களே சொல்றீங்கன்னா, உடனே சார் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன சார்ன்னு சொல்லிட்டு அவரு ஃபோன் பண்ணி அவர் பிஏ ரமேஷ் யாரோ வெளில உட்கார்ந்தவர டைப் பண்ண சொல்லி, இவர் போய் கையெழுத்து போட்டு அங்கே இருந்து அம்மா அந்த மேல உள்ள சிஎம் அம்மா ரூம்ல உள்ள ஆஃபீஸ்ல ரூம்ல இருந்தே கவர்னருக்கு அனுப்புனார். இதுல நீங்க எங்க ரோல் என்ன இருக்கு, என் ரோல் என்ன இருக்குன்னு குபேந்திரன் சொல்ற மாரி இருந்தா, நான் அவங்கள வேணான்னு பலமுறை சொன்னேன். அதே மாரி இன்னொன்னு சொல்லிடுறேன். நான் அன்னைக்கு கூட ஏதோ ஒரு தொலைக்காட்சியில சொன்னேன். எங்க சித்தி பெங்களூர் சிறையில அந்த இம்ப்ரிசன்மென்ட் முடியிறப்ப, கொரோனா வந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அப்ப நான் போயிட்டே இருக்கேன் பெங்களூருக்கு. உள்ளார போறேன். அப்பதான் எங்க சித்தி ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்க போறாங்க. அப்ப அவங்க வண்டியில கொடி இருந்தது. என்னதான் பிரஸ் முடிச்சு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நீங்க நல்லா பாருங்க அந்த இன்டர்வியூஸ் எடுத்து பார்த்தா, எல்லாம் இங்கிலீஷ் இன்டர்வியூஸ்லாம் கேட்பாங்க. நான் சமாளிச்சுட்டு போயிட்டேன். நான் போய் கேட்கிறேன், எதுக்கு நீங்க இந்த கொடிய போட்டீங்க? நம்ம பார்டர் தாண்டினா விட மாட்டாங்களே, அவங்க ஆட்சியில இருக்கு. அப்ப வந்து எங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்கன்னு ஏதோ சொன்னதை அவங்க நம்பிட்டு போட்டு வந்தாங்க. அவங்கள காப்பாற்றி அழைச்சிட்டு வந்தது எவ்வளோ பாடுபட்டோன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் வந்து ஒரு பிரச்சனையில் என்னது தான் எங்கள் சிட்டி விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் போயிருக்கேனே தவிர, அதை தாண்டி அவங்கள வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு நான் நினச்சது இல்லை. அப்படி பண்ணியிருந்தா நான் அவங்கள கம்பல் பண்ணி எலெக்ஷனுக்கு 21 கூப்பிட்டு வந்திருப்பேன். சரியா? அதனால் அது மாதிரிலாம் அந்த மாதிரி இதில் வந்து இந்த தவறு இதில் 18 எம்எல்ஏக்களை வைத்து நான் மிரட்டலை. என்னென்னா அதில் கடைசியாக 18 எம்எல்ஏக்கள் 19 எம்எல்ஏக்கள் இருந்தப்ப அவங்கெல்லாம் வந்து கர்நாடகா மாதிரி கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பிரியப்பட்டு தயார் பண்ணாங்க. அப்போ தளவாய் சுந்தரம் வந்து சொன்னார், இது நிற்காது. நான் போய் என்ஆர் சந்திரனை பார்த்துட்டு வாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான். அவரும் போய் பார்த்துட்டு வந்து, இல்லை சார் அது நிற்காது அப்படின்னு சொன்னார். அது வந்து கோர்ட்டில் போணுச்சுன்னா ஆபத்தாயிடும், அதெல்லாம் ரொம்ப இழுத்துணும் சார், அதெல்லாம் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்கன்னு சொன்னார். அவங்க நினச்சா அப்போ தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் கோபமாக தளவாயிட்டு சண்டைக்கு போகிறார். நீ சும்மா நாங்கள் இது பண்ணணுன்ட்டு. அதனால் நீங்கள் அந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மனுவை ராஜா செந்தூர் பாண்டியன் தான் வந்து வெற்றிவேலோட ஃப்ரெண்டு. அவர் தான் வந்து அந்த அன்றைக்கி தான் நான் முதல்ல பார்க்குறேன். வெற்றிவேல் தான் லாயர் அழைச்சிட்டு வந்து அதை டிராஃப்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து எங்களுக்கு இவர் மேலே நம்பிக்கை இல்லை, சீஃப் மினிஸ்டர் மேலே. வேறு சீஃப் மினிஸ்டரை எலெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் அசம்பிளியை கூட்டணும்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அதுதான் நடந்தது. அதனால் நான் எம்எல்ஏக்களை வச்சு மிரட்டவும் நினைக்கல. இன்னொன்று, எங்கள் அந்த ஆட்சியை கவுக்கணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. ஒரு இடத்துல கூட நான் அது மாதிரி சொன்னதில்லை. அந்த எம்எல்ஏக்கள் அவர்களாக முடிவெடுத்து தான் அந்த மனுவை கொடுத்தாங்க. அப்படி போய் தான் நான் அழைச்சிட்டு போயிருப்பேன் கவர்னர் மாளிகைக்கு. அதை வந்து தளவாய் இன்னைக்கு கேளுங்க, தளவாய் சுந்தரத்தை பார்த்தா சொல்லுவார்.
அவர் சொன்னது நான் ஏன்ப்பா அவர் சொல்கிறது கரெக்டு தானே, இல்லை இல்லை நாங்கள் பண்ணி தான் ஆகணுன்னு தலைவா நீ விட்டுருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அப்போ செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் ரொம்ப அது மாதிரி அவங்க போய் அந்த ஹோட்டலில் தங்கினது, பாண்டிச்சேரி போனதெல்லாம் அவங்களா எடுத்த முடிவு தான். எங்கள் தனியாக இருந்தால் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்ட்டு எல்லாம் பாண்டிச்சேரியில் போய் தங்கினாங்க. அப்புறம் நான் சப்போர்ட் பண்ணது உண்மை. அப்புறம் அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் அழைச்சிட்டு எங்கள் சித்தியை போய் பார்த்தோம். அப்போ ஐ வாஸ் நாட் ஃபார் இட். ஏன்னா இவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. அவங்க சொன்னாங்க அவங்களா முடிவெடுத்தப்ப விட்டுருவோம் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டதுக்கப்புறம் தான் தொடர்ந்துச்சு. இதை வந்து நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நடந்தது அந்த ஃப்ளோவை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஆர்கே நகரில் பை எலெக்ஷனில் நின்னதுங்கிறது அது நான் பலமுறை அதுக்கு பை சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களை நீங்கள் அவமதிக்கப்பட்டப்ப அப்புறம் எந்திரிச்சு எழுத்து நிற்கிறது வந்து எல்லா மனிதரும் ஒரு மண்புழுக்கு கூட அந்த குணம் இருக்கும். அதனால் அதை நீங்கள் தப்புன்னு சொன்னால் அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ நாங்கள்லாம் ஒன்றாயிட்டோம் அவங்களே போய் கேட்டு பாருங்க அப்படின்னீங்க. இந்த வார்த்தையிலேருந்து ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கீங்களா? ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போக விரும்புகிறேன். இன்னும் பழைய கதையே தோண்டின்னு இருக்காம லெட் அஸ் கோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிற அஇஅதிமுக தலைமை தாங்குகிற ஒரு கட்சியாக இருக்குது. நீங்கள் தனி கட்சி நடத்திட்டு இருக்கீங்க, என்டிஏல இருக்கீங்க. இது வந்து எதிர்காலத்தில் ஒரு அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக உருவாகிறதுக்கான ஒரு ஆரம்ப கட்டமாக எடுத்துக்கலாமா? நாங்கள் இப்போ வச்சிருக்கிறது அம்மாவுடைய படத்தை போட்ட கொடி. இப்போ இல்லை, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து சிஎம்ஐ போய் ஏதோ உடல்நலம் விசாரிக்க போனப்போ அவங்க வீட்டில் துக்கம் விசாரிக்க போன அன்றைக்கி அடுத்த நாள் அவர் வெளியில் வந்து சொன்ன பதில்களை வைத்து தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை போட்டு நான் வரப்போ என்னை கேள்வி கேட்டீங்க. அப்பயே சொல்லிட்டேன், ஓபிஎஸ் 3 முறை முதல்வராக இருந்தவரை அவர் இதை தவிர செய்ய முடியாது. அதுபோல் என்ன யாரும் அந்த மனநிலையில் இருக்காதீங்க, நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன் சொன்னேன். இப்போ நாங்கள் வந்து ஒன்றாயிட்டோங்கிறது வந்து ஒரே அணியில் இணைந்தது தான் ஒன்றாயிட்டோன்னு சொன்னேன். ஒரே கட்சி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, நான் அம்மாவுடைய கொடியை நாங்கள் கையில் பிடிச்சிருக்கோம். அந்த கொடியை சுருட்டி வச்சுட்டு திருப்பியும் இன்னொரு கட்சிக்கு போகிறதுங்கிறது தனிப்பட்ட முறையில் தினகரனுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் அது முடியாத விஷயம். ஸோ இது வந்து அமமுகன்ற கட்சி எதிர்காலத்தில் தனித்தே இயங்கும். தனித்தே அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ என்டிஏவோட என்டிஏல நீங்கள் இருக்கிற இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா கூட்டணி ஆட்சின்னு பேசுகிறீங்க. அஇஅதிமுக தனித்து ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு முரண்பாடை வாக்காளர்கள் கவனிப்பாங்க இல்லையா? என்டிஏ கூட்டணியோட ஆட்சி அதிமுக தலைமையில் ஆச்சு. என்னை கூட 8 வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணுற எங்கள் கட்சியில் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸை எம்எல்ஏ ஆக்கணுங்கிறது எனக்கு ஆசை. அதுபோல் அவர்களை முடிந்தால் 2-3 பேரை அமைச்சராக்கணுங்கிறது எனக்கு விருப்பம். பட் இட் இஸ் நாட் ஏ கண்டிஷன் நான் சொல்லிட்டேன். இது ஒன்றும் கண்டிஷனோ கிளைமோ இல்லை, இது என்னுடைய விருப்பம் ஒண்டி தான். அதிமுக அறுதிப்பான்மையோட ஆட்சி அமைக்கணுங்கிறது எனது விருப்பம். அதே நேரத்தில் பெருந்தன்மையாக அவர்கள் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களை அமைச்சராக அவர்கள் ஒற்றுக்கொள்வார்கள் என்று எனது விருப்பம். அவ்வளோதான். விருப்பத்தை தான் தெரிவிக்கிறீங்க. விருப்பம் தான். இட் இஸ் நாட் அட் ஆல் எனி இது கண்டிஷன். ஒரு கட்டாய வேண்டுகோள் மாதிரி. அதான் கிடையாது, சுத்தமாக கிடையாது. நான் அதுக்கு ரொம்ப கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்ன விஷயங்களுக்கு மாறாதான் இப்போ நடந்து. ஆமாம், 3 மாதத்துக்கு முன்னாடி நான் டோட்டலாகவே மாறிட்டேன். அவர் அவர் ரகு கூட சொன்னார், முன்ன இருந்த கம்பீரம் இல்லைன்னு. கம்பீரம்லாம் அப்படியே தான் இருக்கு. கேளுங்க, நான் தொலைக்காட்சியில் பார்த்தப்ப மைண்டில் இருக்கு. அப்படி இல்லை, நீங்கள் ஒரு போராளியாக ரோட்டில் நிற்கிறப்ப உங்களுடைய தோற்றம் வேறையாக இருக்கும். அதே நான் இன்னொன்று நல்லா கவனிச்சிங்கன்னா, நாங்கள்லாம் ஏப்ரல் 17 2017க்கு முன்னாடி வரைக்கும் எல்லோரும் நண்பர்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி அங்கே அதிமுகவில் இருக்கிற யாரோடையும் எனக்கு தனிப்பட்ட விரோதமும் கிடையாது. அம்மாட்ட நான் வந்து பவர்ஃபுல்லாக இருந்து யாருக்கும் உதவி செய்த காலத்தில் யாரையும் கெடுத்தது கிடையாது. நீங்கள் அங்கே உள்ளவங்களை தனித்தனியாக பார்த்து கேட்டாலும் யாருக்கும் நான் எனக்கு சரியாக அவங்க அம்மா கேட்குறப்ப நான் சரியாக சொல்லணும். இல்லைன்னா அது தப்பாக போயிட்டுனா அதுக்கப்புறம் மாட்டிக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. சார், உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க கூட உங்களோட லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் எஸ்பெஷலி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது அதை விரும்புவாங்க. நான் ஒரு இது ஞாபகம் வருது. அட்டகத்தி படத்தில் நடித்த தினேஷுங்கிற ஒரு ஆக்டர் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல எனக்கு டிடிவி தினகரனுடைய ஆளுமை பிடிக்கும், அவர் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுற விஷயம் பிடிக்கும்னு சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது, என்னப்பா அது ஒரு நடிகர் வந்து இதுமாரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் அந்த லாஜிக்கலாக நீங்கள் பதில் சொல்லுவீங்க. ஆனால் இந்த யூட்டர்னால் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம அவ்வளோ தீவிரமாக எடப்பாடி இல்லை சார், நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேனே. நீங்கள் நல்லா ஜேர்னலிஸ்ட்டு, நல்ல அனுபவம் மிக்கவர்கள் அந்த குரலை சொல்ல.
நீங்கள் நாங்கள் பேசுகிறத யாரோ ஒரு சிலர் தான் அதில் நான் வைக்கிற அந்த தஞ்சாவூர்காரனுக்கே அவர் சொன்னார்ல, அந்த ஒரு பொடி வைப்போம் நாங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு விலகின அன்னைக்கு கூட ஏடிஎம்கே அட்டாக் பண்ணப்போ கூட எனது ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து என்டிஏ தான் சொல்லிட்டு தான் நான் வெளில போனேன். அதில் நான் வந்து என்டிஏவை நான் என்றைக்குமே என்டிஏ ஆட்சியையோ இப்போ நாங்கள் யார் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நாங்கள் போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டோமோ எங்களால் இங்கே வெற்றி பெற முடியலனால அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். அந்த கவர்மெண்ட்டை பற்றி தமிழ்நாட்டுக்கு நெகட்டிவாக அது இருந்தால் நான் எதிர்த்து சொல்வேனே தவிர மற்றபடி நான் எதையுமே அதை பற்றி பேசினதில்லை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் தப்பாக இருக்கிறது தான் நான் சொல்லுவேனே தவிர அது தப்பு இல்லைன்னா சரின்னு சொல்கிறப்ப நான் கூட்டணிக்கு போகிறேன்னு கூட நிறைய பேர் பேசினாங்க. அந்த நான் சொல்கிறது இங்கே கம்பீரம் யூடர்ன் எடுத்தீங்கிறது காரணம் எனக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸே என்டிஏ தான். அது வாய்ப்பு இல்லைன்னா வேணால் நான் டிவிக்கோட போயிருப்பேன். ஏன்னா திமுக பக்கம் தரையை வச்சு கூட படுக்க முடியாது, நாங்கள் படுக்க மாட்டோம். விஜயோட போயிருக்கலாம் ஒரு வேளை அந்த எனக்கு தெரியும். ஏன்னா நான் பலமுறை நேற்று கூட தொலைக்காட்சியில் சொன்னேன், நான் வெளியில் வந்தாலும் செப்டம்பர் 3க்கு அப்புறம் 8ஆம் தேதியே என்னை சந்திக்கணும்னு ஹோம் மினிஸ்டர் அண்ணாமலை மூலம் என்கிட்ட அண்ணாமலை பேசினார். நான் அன்றைக்கி 8ஆம் தேதி வரல, 9ஆம் தேதி போவோம்னு சொன்னேன். ஏன்னா 8 எனக்கு கிளம்பி போக முடியாததுனால 9 அவர் வர சொல்லி அன்றைக்கி 9ஆம் தேதி வந்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்னால அது தள்ளி போணுச்சு. அதுக்கப்புறம் சில முக்கியமான தலைவர்கள்லாம் என்கிட்ட பேசுவாங்க, எனக்கு நல்ல நட்பில் உள்ளவங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி. பீகார் எலெக்ஷன்னால் என்னை சந்திப்பது தள்ளி போணுச்சு. நான் போனப்பையும் நான் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு சுமூகமாக வெளில வந்துடலான்னு தான் போனேன். பட் அவர் போனப்போ அவர் ரொம்ப ஹி வாஸ் வெரி கிளியர் தட் பழனிசாமி இஸ் ஃபார் ஏஎம்எம்கே. அதான் என்கிட்ட சொன்னார். அவர் முன்ன 21 நீங்கள் வந்து வரணுங்கிறத ஒத்துக்கிட்டீங்க, அவர் அப்போ சரியில்லை வேணான்ட்டார். பட் இப்போ வந்து அவர் வந்து ஏஎம்கே வரணுங்கிறதுல முழு மனசாக எனக்கு சம்மதம் கொடுத்துருக்காரு, அதனால தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார். இதில் ஒன்று டெல்லியில் போய் கூட்டணி கட்சி தலைவர்களை பார்க்கறதுனாலையோ அவர்கள் சொல்கிற, ஏன்னா எங்கள்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2017 எனக்கு பிரச்சனை வந்திருக்கிறது எல்லாத்துக்கும் நீங்கள் பிஜேபி காரணங்கிறீங்க. இருக்கலாம், பிஜேபி காரணமாக கூட பழனிசாமி சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் 19 என்கிட்ட சில பேர் வந்து நாங்கள் இதுக்கு நான் ஆர்கே நகர் தேர்தலுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு பெரிய மனமாற்றம் வந்தது. இன்னொன்று சொல்ல போகிறேன், அப்போ 2019 18 காங்கிரஸ்லேருந்து அவர் யார் இப்போல்லாம் மாணிக்க தாகூர் கிடையாது, அப்போ சுதர்சன் நாச்சியப்பர் தான் இருப்பார். பைஜூன்னு அங்கே ஒருத்தர் பேர் வரும் டெல்லியில், பிஜு ஆர் பைஜு. அவர் வந்து என்னை பார்த்து ஆகஸ்ட்லேயே 19 எலெக்ஷனில் ராகுல் காந்தி உங்கள் கூட எலெக்ஷனில் அலையன்ஸ் போகணுன்னு விருப்பம் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்காருனாரு. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, நாங்கள் வரேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் அது முடியாமல் போச்சு. இப்போ ஜனவரியில் எனக்கு சொல்லி அனுப்பினார், இல்லை நாங்கள் வி ஆர் கோயிங் வித் டிஎம்கேன்னு. அதுமாரி திரு ரஜினிகாந்த் அவர்கள் அப்போ கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தார். என் கூட பல முறை அவரும் பேசியிருக்காரு, அவரை சேர்ந்தவர்கள் 2 பேர் வருவாங்க. அவர் கட்சி ஆரம்பித்து எங்கள் கூட அலையன்ஸில் வரணும்னு இருந்தார். பட் அவர் ஆரம்பிக்கல அப்போ கட்சி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்கள் வந்து தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கோம். இவர் கேட்டார், நீங்கள் நான் பாராளுமன்றத்திலையும் போட்டியிட்டு சட்டமன்றத்திலையும் போட்டியிட்டதுனால தான் எங்கள் கட்சி இன்னைய வரைக்கும் உயிரோடு இருக்குது. 40 தொகுதியில் நாங்கள் போட்டியிட்டதுனால தான். ஏன்னா நீங்கள் ஒரு பத்திரிகையாளரை பார்க்குறீங்க, ஒரு அரசியல்வாதி ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் இருக்கிறப்ப தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எப்பயுமே அவங்க வந்து நம்பிக்கை கொடுத்துட்ருக்கணும். இப்போ அவங்க திமுக வாக்கு வங்கியை குறிவைத்து இன்னொரு கட்சியும் வந்துட்டுன்னு நான் பேசினேன். நெட்லாம் கூட டிபேட் பண்ணீங்க, அவர் சொல்கிறது சரியில்லை. அவர் வந்து அவர் ரகு சொன்ன மாதிரி தினகரன் வந்து டைவர்ட் பண்ணி விடுறாரு. டைவர்ட் பண்ணிலாம் விடலை. நான் அன்னையிலேருந்து சொல்கிறேன். என்கிட்ட தஞ்சாவூரில் கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு. அந்த கேள்வியை விட்டுறீங்க நீங்கள். இல்லைங்க, அவர் விஜயகாந்த் மாதிரி ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்னு நான் சொன்னேன். அதான் உண்மை நான் சொன்னது. ஆனால் நீங்கள் வந்து தினகரன் அவருக்கு நான் கூட்டணிக்கு சொல்லி முடித்த உடனே நான் கூட்டணிக்கு போவேன்லாம் எதிர்பார்க்காதீங்க. என்னுடைய விருப்பமே என்டிஏ என்னை வந்து திரும்ப அழைப்பார்கள் எனக்கு தெரியும். ஏன்னா என்னோட தொடர்பில் இருந்ததுனால அதனால் நான் போனேன். அதனால் யூடர்ன் இதெல்லாம் கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் உங்கள் குரல் எழும்புனா தான் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அந்த ஒரு இதுதானே தவிர
அதான் ஒரே நாளில் நான் சொன்னேன் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு சொன்னதெல்லாம் ப்ரீ பிளான்ட் இல்லை. அன்றைக்கி நான் மேலேருந்து இறங்கி வந்தேன், மீடியாவை பார்த்தேன். மீடியாவிலேருந்து கேட்டாங்க, என்ன நீங்கள் துரோகின்னு சொல்லிட்டு போகிறீங்களேன்னு கேட்டாங்க. நான் பதில் சொல்லாமல் போகிற சுவாமி எனக்கு கிடையாது. இப்போ இவரோட சொல்ல ஒருத்தராக இருந்தாலும் நான் இன்னும் கேட்டால் பதில் சொல்லுவேன். திருப்பி நின்று டைம் ஆகிட்டுங்க போயிட்டு வந்துடுறேன்னா, ஆனால் ஒன்று சொல்கிறேன், விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அது தமிழ்நாடு முழுவதும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இது. விட்டு கொடுக்குறவங்க இன்னைக்கு கெட்டு போக மாட்டாங்க. விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும்னு. அது இது எங்கள் கட்சி நலன் கருதியும் தமிழ்நாட்டு நலன் கருதி நான் எடுத்த முடிவு தான். இதில் பின்னாடி அழுத்தமோ இல்லை ஆம் ட்விஸ்ட்டோங்க எதுவும் கிடையாது. நான் வேணான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன்னா அவங்க விட்டுருக்க போகிறாங்க. அது மாதிரி கிடையாது யாரும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹோம் மினிஸ்டர்லாம் ரொம்ப ஹைலி டீசன்ட் மேனுங்க. அதுக்காக சொல்கிறேன். நான்லாம் போன உடனே இது சொன்னார். இன்னொன்று, அவங்க இந்தியா ஃபுல்லாக ஆள்ற கட்சி, பல மாநிலங்கள்லாம் ஆட்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது திமுக ஆட்சியை வீழ்த்தணுங்கிறதுல நான் எவ்வளோ வேகமாக இருப்பேனோ என்னை விட அதிகமாக இருக்கார். அதனால் அவர் அப்படி தான் பேசினார். நாங்கள் அவரை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கட்சி தான் நாங்கள். இப்போ திமுக மாதிரியோ அண்ணா திமுக மாதிரியோ உள்ள கட்சி கிடையாது. நாங்கள் எங்களை கூப்பிட்டு எங்கள்கிட்ட 2-3 முறை என்னை அழைத்து நான் போய் என்னை அவ்வளோ நேரம் பேசி கூட்டணிக்கு வரணும்னு சொல்கிறாருன்னா, அதை நீங்கள் சொல்லலாம். அப்போ காங்கிரஸ் அப்போ ஆட்சியில் இருந்தப்பெல்லாம் காங்கிரஸ் தான் திமுக பல முறை ஆம்டிஷ் பண்ணுது. அது குபேந்திரன்லாம் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா 76 ஆட்சியை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு கச்சத்தீவை கை கொடுத்தாரு, காவிரி ஒப்பந்தத்தில் கை விட்டார். அப்போ நான்லாம் ஸ்கூலில் படிக்கிறப்ப அந்த எமர்ஜென்சி வந்தப்போ அந்த தீப்பொறி ஆறுமுகம், அந்த வெற்றி கொண்டான் மாதிரி ஆளுகள்லாம் மேடைகளில் ரொம்ப வல்கராக பேசுவாங்க. இந்திரா காந்தி அம்மையாரை ரொம்ப வல்கராக பேசுவாங்க. அப்போ சில கட் அவுட்லாம் வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் எங்கள் சகோதரிகள்லாம் இருக்காங்க, நான் பேச முடியாது. அதே மாதிரியெல்லாம் படங்கள்லாம் இந்திரா காந்தி அம்மா வரைச்சது தான் எமர்ஜென்சி அந்த அம்மா கொண்டு வந்துச்சு. அப்போது உதச்சி உள்ளாரத்துலாங்க. கருணாநிதி தவிர ஆல்மோஸ்ட் எல்லோரும் கைதாங்க. அப்புறம் நீங்கள் அவங்களோட ஒண்டி நேருவின் மகளே வருகன்னு போகிறீங்க. அது தப்பு இல்லை. நாங்கள் எங்கள் பங்காளிகள் எல்லாம் அண்ணன் தம்பியாக இருந்தவங்க. எங்களுக்குள்ளார சண்டை, வாக்கியா வரப்பு சண்டை மாதிரி சண்டையில் திருப்பி போய் சேர்ந்தா இவர் மனம் மாற்றத்துக்கு காரணம் என்ன? டெல்லி கை முறுக்கிடுச்சா, காலை முறுக்கிச்சா? யாரும் கை முறுக்கல. எல்லாம் தான் பழைய நண்பர்கள். அதை நீங்கள் ஒத்துக்குவீங்க. எல்லாம் ஒன்றா இருந்தவங்க. 30 ஆண்டுகள் எல்லாம் 88லேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணவங்க. அந்த கட்சிக்கு எங்களுக்குள்ள உணர்வுபூர்வமான உறவை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கலாம். நான் 24 வயசுல ரெட்டை இலைக்காக பராசரன் தான் எங்கள் அட்வொகேட் மோகன் பராசரனோட டெல்லிக்கு போயிருக்கேன். அந்த பெரிய சாஸ்திரி எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட ஜார்ஜ் இணைப்ப நானும் அங்கே போய் இருந்திருக்கேன். அன்றைக்கே எங்களுக்கு கிடைக்குன்னு தெரியாது, அன்றைக்கே கிடச்சிச்சு. அப்போல்லாம் செல்ஃபோன் அம்மாவுக்கிட்ட ஃபோன் பண்ணி, அப்போல்லாம் டிவிலே இது தானே இருக்கும், தூர்தர்ஷன் தான் இருக்கும், ஃபோன் பண்ணி சொன்னோம். அதனால் அந்த கட்சி ஜேஎனிங்கிறப்ப கட்சி ஆரம்பித்தப்ப அசோக் நகரில் பி சுசிலா வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இதில் ஆழ்வார்பேட்டையில் ஆஃபீஸு ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் அந்த வயசுலேருந்து போயிருக்கேன். அதெல்லாம் அது மாதிரி அம்மா அவர்கள் திரும்ப முதல்வரானது, திரும்ப அம்மா அவர்கள் தோற்ற பிறகு இது மாதிரி ஒரு 30 ஆண்டுகள் அந்த கட்சியில் நாங்கள் உறவோடு இருந்தவங்க. எல்லாம் எங்கள் நண்பர்கள் தானே. அதனால் சண்டை வந்ததுனால திருப்பி சேர்றது ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாது. இப்போயும் சொல்கிறேன், கேடர்ஸ் எல்லா இடத்துலையும் சேர்ந்துட்டாங்க. நிர்வாகியாக இருந்தவங்க அப்போயே அதிமுகவில் இருந்தப்போ அவங்களுக்குள்ளார பிரச்சனை இருந்தவங்க என் கூட வந்தவங்க எல்லாம் சில பேருக்கு லோக்கலில் பிரச்சனை இருக்கலாம். அது இந்த எலெக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆனால் எல்லாம் ஒன்றாயிடுவாங்க. எதுக்கு லாங் பதில் சொல்கிறேன்னா, நீங்கள் நிறையா கேள்விகள் டிபேட்லாம் நடத்துகிறீங்களா, அதுக்காக சொல்கிறேன் சார். 2026 தேர்தல் களம் விஜய் வெர்சஸ் திமுக அப்படின்னு இருக்குன்னு சொல்லி விஜய் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி நீங்களே சொன்னீங்க. இப்போ களம் எப்படி இருக்கு? அதான் இதே சொல்றது கரெக்டு. நான் சொன்னதை ஃபுல் இப்போ ஒரு பாதியை சொல்லிட்டு காமாவுக்கு அடுத்த போர்ஷனை விட்டார். விஜய் தலைமையில் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைந்தால் சரியான போட்டி இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எதை வேணாலும் எடுத்து பாருங்க. சரி சார். இப்போ கூட்டணி அமையல, என்டிஏ கூட்டணி நல்லா பலமாயிட்டு இன்னும் மேலும் பலப்படைகின்ற வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இருக்கும். விஜய் அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ விஜய் அப்படி இந்த மாதிரி புகழ்ந்து பேசியதாலையும் அல்லது அவர் கரூர் சம்பவத்தில் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் அவரை காப்பாற்ற முனைந்ததும் இன்றைக்கு தவறுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நினைக்கவே இல்லையா. ஒருத்தர் பிரச்சனையில் இருக்கிறப்ப விஜய் தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி அந்த நேரத்தில் அரசியலாக அதை பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். அது மாதிரி முதலமைச்சரோ அரசாங்கமோ அதில் சரியாக செயல்பட்டுருக்குன்னு அங்கே பேசினேன்.
விஜய் மேலேயும் தவறு இல்லைன்னு தான் நான் வந்து நான் சொல்லியிருக்கேன் பலமுறை, எனக்கு யாரை பார்த்து பொறாமையும் இல்லை, யாரை பார்த்து பயமும் கிடையாது. அதனால தான் ஆர்ம் ட்விஸ்ட்டு இதெல்லாம் ஜெயிலே பலமுறை பார்த்தவங்க. இது சினிமா டைலாக்காக சொல்ல, 32 வயசுலேயே 1 வருஷம் நான் காஃபி போசால இருந்தவன் ஃபெரா கேஸுக்கு. அது ஊழல் வழக்கு இல்லை, நான் வந்து விதிமீறல் தான். இப்போ இன்கம் டேக்ஸில் விஜய்க்கு 1.5 கோடி போட்டாங்களா, அது ஒரு விதிமீறல் தானே அது. அவர் வந்து வருமானத்தை மறைத்தாருங்கிறாங்க. அவங்க ஆடிட்டர் அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அது ஒத்துக்காமல், ஏன்னா எனக்கே 28 கோடி பெனால்ட்டிலாம் போட்டாங்க இதில். அந்த கேஸை வந்து சென்னை ஹைகோர்ட்டில் சிங்கிள் ஜட்ஜே அதை வந்து தவறுன்னு போட்டார். பெஞ்சிலையும் அதை வந்து தவறுன்னு ஆக்கிட்டாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இவர் மேலே கேஸ் இருக்குது. அன்றைக்கி கூட ஆர்கே வரல, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் அன்றைக்கி பேசுனது நானும் பார்த்தேன். எனக்கு எல்லாம் நான் இல்லைனாலும் எனக்கு மறுபடியும் அனுப்புவாங்க எங்கள் ஆஃபீஸ்லேருந்து. அவர் சொல்கிறாரு, இவர் வந்து மிரட்டி தான் சேர்த்துட்டாங்க. அது February 2 ஒரு கேஸ் வருது. அன்னைக்கு தான் அந்த கோர்ட்டில் தான் சகோதரி கனிமொழி கேஸு, ராஜா கேஸு, தயாநிதி மேலே கேஸ்லாம் வருது. அந்த கேஸ் அன்றைக்கி வந்துச்சு. அதுக்கு அந்த கேஸை எடுக்கவே மாட்டாங்க இந்த ஜட்ஜி. ஏன்னா அதில் பிரைமா ஃபேஸியே கிடையாதுன்னு தெரியும். அதில் எனக்கு ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு தான் வந்தாகணும். அது நாளைக்கு ஃபியூச்சரில் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஜட்ஜுமே எடுக்க மாட்டாங்க. அதான் உண்மை. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த கேஸை வச்சுலாம் மிரட்டுறது மாதிரி என் கேஸில் ஒன்றும் இல்லை. ஆர்கே நகர் எலெக்ஷன் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அரசியல் 2.0 உடைய ஆரம்பம். 2 பலமான கட்சிகள், உங்களுக்கு அது ஒரு பெரிய சவால். கட்சி சின்னம் எல்லாமே சவாலா இருந்து கடைசி நொடியில எல்லா பியர் பிரஷரை தாண்டி ஒரு தேர்தல் வரலாற்றுல ஒரு சுயேட்சை வேட்பாளர் போலிங் ஆனதுல 50%க்கு மேல பெற்ற ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணீங்க நீங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது கட்சி ரீதியாகவும் உங்களுடைய அரசியல் 2.0லையும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சு. அந்த ஸ்பீட் பிரேக்கர் என்ன? அதை தாண்டி இப்படி வெற்றி பெற்ற ஒரு தொகுதியை விட்டுட்டு நீங்க அடுத்த எலெக்ஷன்ல மாற்று தொகுதியை நோக்கி போறதுக்கான காரணம் என்ன? ஸ்பீட் பிரேக்கர் என்னன்னு தெரியல. நீங்கள் கேட்டப்போ ஒன்று விட்டீங்க. 2 மாநில அரசு மத்திய அரசையும் தாண்டி அந்த தேர்தலில் ஜெயித்தோம். அப்போ என் நண்பன் வெற்றி தான் அந்த தொகுதியுடைய இன்சார்ஜு. அவர் அனுமானம் பண்ணது எனக்கு சவுத்னா, என்னால் ஐ கேன் ஜட்ஜ் இதை. ஏன்னா நான் அங்கே தான் ரொம்ப நாள் 11 வருஷம் 12 வருஷம் அந்த சவுத்தர்ன் ரீஜனில் தான் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். அவர் சொன்னார், நீங்கள் 50,000 ஓட்டில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவர் சொன்னார். அன்றைக்கி இவங்க இந்த நிறையா அந்த 10,000 6,000 8,000லாம் கொடுத்தப்ப அவர் சொன்னார், ஏன்னா நம்ம ஆளுங்களெல்லாம் பயப்படாமல் இருக்க சொல்லுங்கள், 40,000 ஓட்டு 50,000 ஓட்டு ஜெயிச்சிருவோன்னார். அவர் தான் அசஸ் பண்ணுறாரு அதை. அதுமாதிரி அந்த வெற்றி. அதுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கர்னு நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப நீங்க ஒரு அரசியல் உச்சத்தை, அப்ப உங்கள் மேல இருந்த எதிர்பார்ப்பு, நீங்க தொட்ட இடம் இருக்குல்ல, அதன் பிறகு ஏதோ ஒரு இடத்துல அது ஒரு சின்ன ஒரு தொய்வை ஏற்பட்டுச்சு. அதுக்கான காரணம் அதுக்கப்புறம் தொகுதி மாறினது. 2019 தேர்தலில் எனக்கு கூட்டணி அமையாமல் போனது தான். நாங்கள் 3வது கட்சியாக போயிட்டோம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். வேற ஒன்றும் தெரில. நாங்கள் சரியாக தான் போயிட்டுருக்கோம். தேர்தலில் எல்லாம் சேர்ப்பாங்க, ஏன் கோயில்பட்டியில் போய் நின்னாருன்னு. நான் ஆண்டிப்பட்டியிலே உசிலம்பட்டியிலே நின்று இருந்தால் உறுதியாக என்னால் வெற்றி பெற்றிருக்க முடியும். நீங்கள்லாம் சொல்கிறீங்களே ஒரு தேவர் கட்சி, முக்குளத்தவர் பிரதிநிதின்னு, அதை உடைக்கணும்னு தான் நான் சவுத்துக்கு போனேன். ஏன்னா சவுத்துங்கிறது இயற்கையாகவே அதிமுகவுக்கான ஒரு ஈடுபாடு உள்ள ஏரியா. அதில் அம்மா வேற நாங்கள் கொண்ட கேண்டிடேட் நிறுத்தினதுனால நான் மேக்சிமம் என்னை சவுத்து தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். இப்போ தேனி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி அங்கெல்லாம். இன்னும் சொல்லப்போனால் 2006 வந்து அம்மா என்ன எல்லாம் நினச்சிக்குவாங்க பொருளாளர் ஆக்கினதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 2006 லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்லிமெண்ட்டில் தான் 5 தொகுதி ஜெயிச்சிருந்தேன். போர்டியுமே ஜெயிச்சிருக்க வேண்டியது. அப்போ திமுக ஜெயிச்சிச்சு, 600 ஓட்டில் தோற்றோம். அப்போ எங்கள் கேண்டிடேட் ஃபஸ்ட்டு போட்ட கேண்டிடேட்டை, அது உள்நாட்டு சதியெல்லாம் நடக்கும்ல, அதில் வந்து நான் 2 நாள் ஊரில் எல்லாம் அன்றைக்கி அவர் மேலே ரவுடி லிஸ்ட் ஓப்பன் ஆகிருக்குன்னு அந்த கேண்டிடேட் மேலே அம்மாட்ட சொன்னது, அம்மா கொஞ்சம் என்ன ரவுடி லிஸ்ட்டெல்லாம் செல் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு, என்ஐடி ஓபிஎஸ் நாங்கள் தான் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவரை சத்தம் போட்டிருக்காங்க. அவருக்கு பதில் தெரியாது, எனக்கு பதில் தெரியும். நான் ஊரில் எல்லாம் மாற்றிட்டாங்க, அவரை எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு வர எனக்கு ஃபோன் பண்ணாங்க அம்மா. நான் வெளியூரில் இருந்தேன். நான் சொன்னேன்ம்மா, அவர் மேலே ரவுடி லிஸ்ட்டுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. 89 நீங்கள் அங்கே போடி எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அங்கே திமுக ஆட்சியில் அங்கே முத்து மனோகரன் ஒரு அம்மாவை எதிர்த்து நின்ன ஒருத்தர் இப்போ இல்லை, ஹீஸ் நோ மோர். அவருடைய உறவினர் தான் அங்கே இன்ஸ்பெக்டர். இவர் டிஎம்கே மீட்டிங்கில் அப்போ அம்மாவை கொஞ்சம் அந்த முத்து மனோகரன்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி பேசுவார். இவர் எங்கள் பரமசிவம்ங்கிற எங்கள் நகரச் செயலாளர்
அப்போ போய் என்ன பண்ணிட்டாரு, மேடையில் போய் அடிக்க போயிட்டார் அவர். இவங்க எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு டிஎம்கே மேடையில் ஏறினதும் அதில் பிரச்சனை ஆகி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இவரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு, கையில் விலங்கு மாட்டி. அப்போ இன்ஸ்பெக்டரை பிடிச்சி தள்ளுறாரு. அதனால அவர் மேலே ரவுடி லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவர் எங்கள் கட்சியுடைய நகர செயலாளர் பரமசிவம்னு அப்போ 89 இருந்தவர். அவரை கட்சியிலே இருந்தார். அவரை 2006 நாங்கள் கேண்டிடேட்டாக ஓபிஎஸ் நான்லாம் சொல்கிறோம். அப்போ அம்மா அறிவிச்சிட்டாங்க. அப்போ வந்து இருக்கும்ல அந்த இன்டெலிஜென்ஸ், உங்களுக்கு ரொம்ப தொடர்புடைய இன்டெலிஜென்ஸில் அப்போ ஒரு அதிகாரி இருந்தார். அவர் இன்னொருத்தவங்களாம் சேர்ந்து இன்னொருத்தர் ஒரு ஏலக்காய் எஸ்டேட் ஓனர் ஒருத்தர் அங்கே இருப்பார். அவர் எங்கள் கட்சி, அவர் காங்கிரஸ்லேயும் உறுப்பினர் கார்டு இருக்கும், எங்கள் கட்சிலேயும் உறுப்பினர் கார்டு இருக்கும். எங்கள் கட்சியிலையும் பிரமுகர், காங்கிரஸ்லேயும் பிரமுகர். அப்போ அந்த காடமம் மெர்ச்சன்ட்ஸ்லாம் டெல்லியில் போய் காங்கிரஸ் தலைவர்களை பார்க்குறப்ப அங்கே காங்கிரஸ் துண்டை போட்டு போவார். இங்கே வந்தால் ஏடிவிக்கு துண்டை போட்டு எங்களோட இருப்பார் ஒருத்தர். அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. அதை நான் அப்புறம் சொன்னதும் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆமாம் பன்னீருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லைப்பா, ஏன்னா அப்போ அவர் ஜானகினில இருந்தார் அப்படின்னு. அம்மா அதான் இப்போ ஜாலியாக கமெண்ட் அடிப்பாங்க. அவங்க ஓபிஎஸ் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா 88லலாம் அம்மா அந்த எலெக்ஷன் முடிஞ்சு அவர் பெரியகுள நகர செயலாளர் இருந்தவர் தானே, அவருக்கு போடி விஷயமும் தெரியாது. இது வந்து 88 நடக்குது. அதில் ரவுடி லிஸ்ட் ஓப்பன் பண்ணதை 98 வந்து அதை வந்து காவல்துறை இந்த இன்டெலிஜென்ஸ் புலிகள் அதை எடுத்துக்கொண்டு அம்மாவுக்கு கொடுத்ததும் ஒருத்தர் மேலே ரவுடி லிஸ்ட் உடனே அம்மாவுக்கு எங்கள் மேலே தானே கோவம் வரும். பாரு அவர் ரவுடியை ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ஊரில் இல்லை ஓபிஎஸை பிடிச்சி லைட் அண்ட் லெஃப்ட் வாங்கினது பயந்துட்டார். நான் இருந்தால் தான் பதில் சொல்லியிருப்பேன். எனக்கு ஃபோனில் வந்தாங்க. அப்போ சொன்னால் நீங்கள் எடுத்துட்டீங்கம்மா, திருப்பி அது போட வேணாம், அது நல்லா இருக்காது, நீங்களே தப்பாக சொல்லுவாங்க. அவங்க உடனே ரியலைஸ் பண்ணிக்குவாங்க. அம்மாட்ட ஒரு நல்ல குவாலிட்டி என்னென்னா, எந்த அளவுக்கு கோவப்படுறாங்களோ அதில் வந்து சரியாக அது உண்மை தெரிஞ்சுன்னா உடனே திருப்பி போட்டுட்டு பார்ப்பாங்க. அம்மா அது விடுங்க, வேற ஆள் ரெக்கமெண்ட் பண்ணி. அப்போ ஓபிஎஸும் தங்கத்தமிழ்ச்செல்வனும் சேர்ந்து அங்கே அப்போ எம்பியாக இருந்தார் பார்த்திபன்னு அங்கே உள்ள ஒரு பிரசிடெண்ட், கூலைன்னு ஒரு பிரசிடெண்ட்டை கேண்டிடேட்டாக கொடுத்தோம். அது அந்த ஒரு சேஞ்ச் பண்ணது என்னதான் தலையில நாங்கள் நின்று பார்த்தாலும் ஒரு 600 ஓட்டில் தோத்துட்டோம். அப்போ நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, பெரியகுளம் பார்லிமெண்ட்டில் 6 தொகுதியில் 5 தொகுதி ஜெயிச்சிருந்துச்சு. அதனால இவன் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறதுனால என்னை பொருளாதாரம் ஆக்கினாங்க. அப்போ திண்டுக்கல் சீனிவாசனை எடுக்கணுங்கிற ஒரு இது வந்தப்போ நான் ஆக்கியிருக்கேன். எனக்கே தெரியாது, அவங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். வணக்கம் சார். சார், இந்த கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சற்றேறக்குறைய ஒரு 21 தொகுதிகளில் அதிமுகவோட வெற்றியை உறுதியாக பறிச்சிங்க. அதோட அந்த புள்ளிவரத்தினுடைய அடிப்படையில் டெல்டா பெல்ட்டில் மொத்தமே 4 சீட்டு தான் அதிமுக ஜெயிச்சாங்க. தென் மாவட்டத்தில் மொத்தம் இருக்கிற 58ல் 18 சீட்டு தான் ஏடிஎம்கே அலையன்ஸே ஜெயிச்சாங்க. அன்னைக்கு நீங்கள் ஒருத்தர் தான் வெளியே இருந்தீங்க அதிமுகவுக்கு வெளியே. இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு. சசிகலா அவர்கள் வந்து பசும்பொன்னில் வர 24ஆம் தேதி ஒரு முடிவு அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பாமகவில் பிளவுபட்டு ராமதாஸ் அவர்கள் வெளியே இருக்காங்க. அப்போ இன்னைக்கு பல ஸ்பாய்லர்கள் உருவாயிருக்காங்க. இதை தாண்டி என்டிஏ எப்படி நீங்கள் வெற்றி பெறும் நம்புறீங்க? அதை எப்படி சமாளிக்க முடியுமா என்டிஏ அலையன்ஸால்? அதை எப்படி பார்க்குறீங்க? அப்பாவுடைய தொண்டர்கள்லாம் ஒரு அடியில் திரண்டுட்டோம். அம்மாவுடைய கட்சி ஒன்றாகணும்னு 8 வருஷமாக புரோக்கன் கிராமன் ஃபோர்டு மாதிரி சில பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒன்றாகணும், அம்மாவுடைய கட்சி ஒன்றாகணும். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாம் ஒன்றானதுக்கு அப்புறம் ஒரு சிலர் வெளியில் இருக்காங்க சொன்னேன். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வார்த்தைகள் போவேன். அந்த ஒரு சிலர் வந்து சரியாக முடிவெடுக்கலைன்னா அவர்களை அம்மாவின் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் புறந்தள்ளி விடுவார்கள். இது நடக்குதா இல்லைன்னு பாருங்கள். நான் வந்து அடக்கத்தோடு சொல்கிறேன். இதில் ஏதோ நாங்கள் சேர்ந்துட்டதுனால அப்படியே 100% ஒன்றாயிட்டுன்னு சொல்லலை. ஏதோ ஒரு பாதிப்பு எங்கேயோ இருக்கு. இப்போ 2006 ஆக்டர் கார்த்திக் இருக்கார்ல, அவர் திடீர்னு வந்து கேண்டிடேட் போடுவார். இங்கே தேனி, திண்டுக்கல், மதுரை இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. அதில் பாதி கேண்டிடேட் தானாகவே வந்து விட்ரா பண்ண வச்சுருவோம் நாங்கள். அங்கே சேரன் மாதேவியில் நம்ம மனோஜ் பாண்டியன் அப்போ கொஞ்சம் ஓட்டில் தோத்தார். அப்போ கார்த்திக்கோட கேண்டிடேட் 1100 ஓட்டு வாங்கினார். அதனால இல்லை, அது வரை ஏதாவது ஒரு இடத்துல 1000 ஓட்டு வாங்கலாம் யாராவது. ஏன்னா நீங்கள் நான் அதீத நம்பிக்கையிலே யாரையோ குறைச்சி சொல்லலை. அவங்க விஜயை நோக்கி நெருங்கிட்டாங்கன்னா அதுவும் என்டிஏ அலையன்ஸுக்கு தானே பாதிப்பாக இருக்கும் சார். யாரை நோக்கி நெருங்கினாலும் ஒன்று உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், டெல்டா அண்ட் சவுத் அங்கே அரசியல் விழிப்புணர்வு அதிகம். நீங்கள் திமுகவை நீங்கள் தலைவர் காலத்துலேருந்து பார்த்துருக்கீங்கன்னா, நீங்களும் அங்கே பார்த்தீங்கன்னா 77 எங்கெங்கே ஜெயிச்சிருக்கோம் ஏடிஎம்கே. நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு அண்ட் தஞ்சாவூரில் டிஎம்கே நிறையா ஜெயிக்கும். எங்கள் மன்னார்குடியே அப்போ டிஎம்கே தான் ஜெயிச்சிச்சு. அவங்க எனக்கு தெரிஞ்சு 79 எஸ்ஜி முருகையன்
மர்டர் பண்ணப்ப, அப்ப தலைவர் வந்து அங்க 10 நாள் சுத்தியிருக்காரு. அப்ப கூட அங்க கம்யூனிஸ்ட் தான் ஜெயிச்சுச்சு. அந்த மாற்றமே ஒரு முறை 84ல தலைவர் இந்திரா காந்தி மரணத்தப்ப ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அம்மா அவர்கள் காலத்துல தான் நெறைய கம்யூனிஸ்டுகள்ல எங்க கட்சியில வந்து சேர்ந்தாங்க. நெறைய உருமாற்றம் ஆகி எப்படி சென்னையில வந்து அம்மாவுடைய தலைமை வந்ததுக்கப்புறம் சென்னையில நெறைய தொகுதியில நாங்க ஜெயிச்ச மாரி, தஞ்சை மாவட்டத்திலயும் நெறைய ஜெயிச்சோம். உங்களுக்கு தெரியும் பழைய அம்மா இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. 11ல கூட மன்னார்குடியில ஜெயிக்க முடியல. அவர் டிஆர் பாலு பையன் ஜெயிச்சிட்டார். அப்ப நான் கேண்டிடேட் ஃபால்ட். 2016லயும் ஜெயிக்க முடியல. அப்ப ஒரு ட்ரிப் விட்டது வந்து தொடர்ந்து போயிட்டு இது. எதுக்கு சொல்றேன்னா, அங்க அரசியல் விழிப்புணர்வு அதிகம். கட்சிகள் எல்லாம் தாண்டி அவர்கள் வந்து ரொம்ப பிரில்லியண்டா செயல்படுவாங்க. அதனால போட்டி வந்து அங்க கடைசியா பார்த்தீங்கன்னா, உதயசூரியனுக்கும் ரெட்டலைக்கு தான் இருக்கும். சவுத்லயும் அப்படிதான் இருக்கும். நீங்க பல இடங்கள்ல விஜயோட பாதிப்பு இருக்குன்னு சொல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உணர்றது ஒரு 15% வாக்கு வாங்குறாருன்னு வச்சுங்க. இல்ல அவர் வாங்குற ஓட்டுல மேஜரா நார்த்தன் பெல்ட், சென்னை, பெரிய சிட்டிஸ்லலாம் டிஎம்கேவுக்கு தான் அவங்க ஓட்டை தான் பிடிப்பார். அது இப்போ காங்கிரஸ்லாம் வெளியேறி அவங்க கூட போனா. சவுத்தில் வந்து எங்கள் ஓட்டுகளை ரொம்ப பாதிக்க முடியாதுன்னு நம்பிக்கை இருக்கு. 2006ல் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்ததுனால தான் விஜயகாந்தோடைய பாதிப்பு எங்களுக்கு இருந்துச்சு. டிஎம்கே அலையன்ஸ் 96 அவங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ வந்து நாங்கள் அதில் தாண்டி ஆட்சி அமைச்சிருவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இது ஏதோ நான் கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்ல, என்னுடைய தனிப்பட்ட 30 வருட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பகிரும்போது சொன்னீங்க சார். கிட்டத்தட்ட 2019 தேர்தலை பத்தி சொல்றப்ப, அந்த தேர்தலை நான் கூட்டணி அமைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தீங்க. ஆனா 2019, 21, 24 இந்த 3 தேர்தலையும் வரிசைப்படுத்தினா, அமமுகவோட உச்சகட்ட ஓட்டு சதவீதம் 5.34 எடுத்தது நீங்க அந்த தனித்து நிக்கும்போது தான். அப்ப நீங்க பாஜக எதிர்ப்புலயும் ரொம்ப தீவிரமா இருந்தீங்க. அந்த எதிர்ப்பு தானே இவ்வளவு தூரம் ஓட்டு வங்கி உயர்வா இருந்திருக்கு. பாஜகவோட சேர்ந்ததுனால ஓட்டு வங்கியினோட சரிவுங்கிறதையும் இதை புரிஞ்சுக்கலாமா? இல்ல அது உங்களுடைய அனாலிசிஸ் அப்படி. இந்த தேர்தலில் தெரிஞ்சிருப்பேன். இது எதுக்கு இதை போய் தேவையில்லாமல் நமக்குள்ளார டிபேட் பண்ணிட்டு. இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும். இப்ப நாங்க பங்காளிகளா தானே இருந்தோம். நாங்க பங்காளிகள் தான். பங்காளிகளுக்கு இடையில சண்டை வரல. இப்ப திரும்ப சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த ஒரு அமமுக தொடங்குறதுக்கு ஒரு பங்காளி சண்டை தான் காரணம். அந்த பங்காளி சண்டைக்கு என்ன காரணம்? ஏன் அந்த பங்காளிகள் சண்டை வந்தது? இப்ப அது அந்த பஞ்சாயத்தை யார் பண்ணாங்க? பஞ்சாயத்தெல்லாம் பண்ணல. கேள்வி கரெக்டு. அதே முன்ன யாரோ கேட்டார். இவர் கேட்ட கேள்வியே வேற மாதிரி கேட்குறீங்க. குபேதன் கேள்வி தான் கொஞ்சம் வேற ரூபத்தில் வருது. பதில் அதே தான். இருந்தாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்ல வேண்டியிருக்கு. 2017ல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த தர்மயுத்தை தொடங்காமல் இருந்திருந்தாலே அது எங்கள் சித்தி டெல்லி பெங்களூர் போனப்போ அவர் மறுபடியும் முதல்வர் ஆகியிருப்பார். அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நான் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நின்னதுனால வெற்றி பெற்றா நான் அசம்பிளிக்கு வரணும். இவர் அசம்பிளிக்கு வந்தால் அது நம்மளுக்கு நல்லதில்லைன்னு எங்கள் பங்காளிகள் சில பேர் நினைத்ததுனால நான் நீக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் 6 மாதம் சரியாக தான் இருந்தேன். திரும்பவும் ஓபிஎஸ் அவங்க சேர்ந்து ஆட்சி நடத்துனாங்க. எங்கள் எம்எல்ஏக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியில் வந்தது ஒரு காரணம். அவர்களை வந்து ஆட்சியை கவுக்கணுங்கிறத தாண்டி முதலமைச்சரை மாற்றணுங்கிறது தான் அவங்களுடைய விருப்பமாக இருந்து அதில் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகி அப்படியே தொடர்ந்துச்சு. நீங்கள் சில இதெல்லாம் ஆரம்பிக்கிறப்ப ஒன்றும் தெரியாது, அது எங்கே போகுதுன்னு தெரியாது. அதுமாரி எது நடக்கணும்னு இருக்கிறது நடந்து தானே ஆகும். அதனால் அது யாரும் தடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த 2017க்கு அப்புறமே தமிழ்நாட்டு அரசியல்ல நிறைய விடை தெரியாத கேள்விகள் இருக்கு. அதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வந்து 2021ல பரப்பனாகரா பிரசன்ட்ல இருந்து சசிகலா வராங்க. இப்ப நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க, கொடி ஏன் வச்சிருந்தாங்க, என்னைய தான் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு. இங்க வந்ததுக்கு அப்புறம் சசிகலா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது. ஏன் அவங்க கண்டெஸ்ட் பண்ண முடியாது, லீகலா அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னாலுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படின்னு தான் பேசு பொருள் இருந்தது. ஆனா அவங்க வந்து அரசியல்ல இருந்து ஒதுங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ரொம்ப லேட் நைட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கூட நான் ரொம்ப அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணேன். ஆனா அவங்க ஒத்துக்கல. அவங்க அந்த முடிவு எடுத்ததுக்கான காரணம் என்ன? ஏதேனும் அழுத்தங்கள் இருந்ததா? அந்த அழுத்தங்கள் எங்க இருந்து வந்தது? அழுத்தங்கள்லாம் இல்லை.
அமமுக அந்த கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி டெல்லியில உள்ள முக்கியமான தலைவர்கள் என்னட்ட வந்து கூப்பிட்டு பேசினாங்க. அதைத் தொடர்ந்து இங்க உள்ள அந்த பொறுப்பு இங்க உள்ள ஒரு முக்கிய மூத்த அவங்களை சேர்ந்த ஒரு பெரியவர்கிட்ட கொடுத்து அவர் அதை ஃபாலோ பண்ணாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஹோம் மினிஸ்டர் இங்க வந்து அவரே கூட அதெல்லாம் பேசி அது முடியலன்னது எனக்கு தகவல் சொன்னார். நீங்க யூ டூ வாட் எவர் யூ வாண்ட்னு போயிட்டார். நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த அப்ப கூட நினைச்சிருந்தா திமுக ஆட்சிக்கு வர விடக்கூடாதுன்னு தான் அந்த மாதிரி செஞ்சாங்க. எங்களுக்குள்ளார உள்ள இந்த ஸ்பிளிட்டுனால பாதிப்பு வருங்கிறத அவங்க அசஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அப்ப ஆட்சியில இருந்த எங்க நண்பர்கள் இல்லை, அவங்க தேவையில்லை, நம்ம 170 சீட்டில் வந்துடலான்னு அவங்கள்ட்ட சொன்னதாகவும், அவர்கள் அதுக்கு மேலே அதை பேசி பார்த்துட்டு எங்களுக்காக 13 சீட்டு வரைக்கும் கூட பேசியிருக்காங்க. நான் 40 சீட்டு வாங்கி கொடுங்க, நான் நிற்கல, ஏன்னா நான் அசம்பிளிக்கு போனால் தானே. இப்போ எந்த முடிவு எடுத்தேனோ அதே முடிவு தான் அப்பயும் எடுத்தேன். அவங்க வந்து பேசி அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் உங்கள் நாலேஜ் இல்லாமல் நான் 13 சீட்டு, அந்த 13 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க கூட, அவங்களுக்கு கூட கேட்டிருந்தோம், அவங்க ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அது மாதிரி அப்போ எங்கள் சித்தி அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறமும் அவங்க தன்னால் கொடி போட்டு வெளில போக முடியல. அங்கேருந்து கொடி போட்டு வந்தது அவங்களுக்கு ஒரு மனதளவில் ஏதோ உணர்த்தி இருக்கலாம். ஏன்னா நான் அப்போ தான் சொல்லியிருந்தேன், நீங்கள் அமமுகவுக்கு தலைவர் பதவி காலியாக தான் இருக்கு, அதை வந்து நீங்கள் ஏற்றுங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. அவர்கள் வந்து அக்காவுடைய கட்சி அதிமுக அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தாங்க. நீங்கள் ப்ரெஷரைஸ் பண்ண முடியாது. எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி தான், எங்கள் சித்தி தான், நீங்கள் எங்கள் கட்சிக்கு தலைவரை வாங்கன்னு சொல்லுவேன். ஒரு முறைக்கு 2 முறை சொல்லலாம். அவங்க அதை வந்து ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கூட்டணிக்கு போகிறா இருந்து கூட்டணி முடிஞ்சிச்சு. பட் அவர்கள்ட்ட சில பேர் கேட்டுக்கொண்டதின் பேரில் அவர் அந்த முடிவை எடுத்தார். நீங்கள் வந்து அமைதியாயிருங்கன்னு சொல்லி. அதனால தான் இருந்தாங்க. அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் முழு விளக்கம் சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் சொல்லணும், ஏன்னா அவங்க எடுத்த முடிவு. அதனால் நான் எனக்கு தெரிந்தால் கூட அவங்க அதை வந்து ஆரம்பித்து வச்சாங்கன்னா, இப்போ அவங்கள பார்க்குறப்போ நீங்கள் அவங்கள கேளுங்க, அவங்க எதனால் எடுத்தேன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் அதை தொடர்ந்து சொன்னால் தான் நல்லாயிருக்கும்.